நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேவநாதன் தொடர்பான நிதி நிறுவன மோசடி புகார் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். விரிவான விவரங்கள். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் மோசடி செய்ததாக தேவநாதன் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மூன்றாவது முறையாக தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி விசாரணையினுடைய தற்போதைய நிலவரம் என்ன என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் விரைவில் 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறினார். மேலும் மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் எனவும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து மனுதாரர் கைது செய்யப்பட்டு ஓராண்டு ஆகியும் ஏன் இன்னும் விசாரணை நிறைவடையவில்லை, இன்னும் எத்தனை நாட்களுக்கு அவர் சிறையில் இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் என நீதிபதி காவல்துறைக்கு கேள்வி எழுப்பினார். மேலும் நிதி நிறுவனத்தின் தற்போதைய நிலை என்ன என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் புகார் எழுந்தவுடன் நிறுவனத்திற்கு போலீசார் பூட்டு போட்டதுடன் ஆவணங்களையும் எடுத்துச் சென்றதால் நிதி நிறுவனத்தை நடத்த முடியாத சூழல் உள்ளதாக தெரிவித்தார். இதுபோல நிறுவனத்தை மூடினால் நிதி நிறுவனத்தில் இருந்து கடன் பெற்றவர்கள் எப்படி அந்த பணத்தை திரும்ப அளிப்பார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு நீதி கிடைக்கும், நிதி மோசடி வழக்குகளை கையாள்வதற்கு இது சரியான நடைமுறை அல்ல எனவும் நீதிபதி அதிர்ச்சி தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் தீர்வை எட்டும் வகையில் ஒரு திட்டத்துடன் வருமாறு தேவநாதன் யாதவ் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களை நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.